நீதி கட்சி தொடங்கிய உணவு திட்டம் சில மாநகராட்சி பள்ளிகளில் செயல்படுத்தப்பட்டு வந்த நிலையில் அதனை தமிழ்நாடெங்கும் செயல்படுத்த முடிவு செய்தார். அந்த கூட்டத்திலேயே தனியார் பள்ளிகளும் இத்தகைய திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என காமராஜர் வலியுறுத்தினார். அத்திட்டத்தை தள்ளி வைக்கும்படி மத்திய அரசு அதிகாரிகள் சொன்னதை காமராஜர் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. மதிய உணவு திட்டத்தில் மட்டும் கை வைக்காதீர்கள் என்று அத்திட்டத்துக்கான நிதி ஒதுக்கீடை பெற்று வந்தார். 1956-57 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் மதிய உணவு திட்டம் குறித்தும் அறிமுகம் செய்யப்பட்டது. 1956 ஜூலை 13 இத்திட்டம் தமிழ்நாடெங்கும் அறிமுகப்படுத்தப்பட்டது. உணவுக்காக பள்ளி படிப்பை விட்டு வேலைக்கு அனுப்பப்பட்ட மாணவர்கள் எல்லாம் மதிய உணவு திட்டத்தால் மீண்டும் பள்ளிக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். மூடப்படும் நிலையில் இருந்த பள்ளிகள் எல்லாம் மீண்டும் திறக்கப்பட்டு பள்ளி மாணவர் சேர்க்கை விகிதம் அதிகரிக்க தொடங்கியது. மாணவர்களின் அடிப்படை தேவை கல்வி